ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி என்னோட டே எப்படி இருந்துச்சு பார்க்கலாமா? மார்னிங் வந்து 6:30க்கு எடுத்த வீடியோ. ஸோ கொஞ்சமாக தான் மிஸ்ட் இறங்கிருந்துச்சு, அந்த அளவுக்கு பனி கிடையாது. ஸோ நேற்றுக்கு ஆட்டி வச்ச மாவு வந்து நல்லாவே புளிச்சிருந்தது. ஸோ கிளைமேட்டுக்கு புளிக்காதுன்னு நினச்சிருந்தேன். ஸோ கொஞ்சமாக யூஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் ஒரு பாத்திரத்தில். ஸோ இட்லி மாவு புளிச்சதை எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு இட்லி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணேன். எனக்கு உடம்பு சரியில்லாதனால லஞ்ச் பாக்ஸ் வந்து பெருசாலாம் ஒன்றும் பேக் பண்ண முடியல. ஸோ ஆனியன், கேரட்டு, எக் எல்லாம் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி அப்படியே கேரட் ரைஸ் வந்து கிளறி வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 11:30க்கு மேலே வந்து தூறல் போட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த தூறல் வந்து கிட்டத்தட்ட ஈவினிங் 5:30 வரைக்கும் இப்படியே தான் இருந்தது. பெருசாக மழையும் பெய்யலை. ஸோ கிளைமேட் வந்து மீடியமாக தான் இருந்துச்சு. ஈவினிங் வந்து எனக்கு வீடு க்ளீனிங் ப்ராசஸ் இருந்தனால ஸோ எனக்கு டைம் இல்லை ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்காய் பால், அதுக்கப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சமாக ஏலக்காய், கிராம்பு, நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு தேங்காய் போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் தேங்காய் பால் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ நம்மலாம் சின்ன வயசில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தீபாவளி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ எப்படா தீபாவளி வரும்னு இருக்கும். ஸோ இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. என்னோடய கிட்ஸ் வந்து வீட்டில் இருக்க சீரியல் செட் எல்லாத்தையும் தூக்கி அங்கே இங்கேயும் மாற்றி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து இந்த ரோட்டு கடை சாம்பார் தான், அதாவது ஹோட்டல் ஸ்டைல்.